அய்யனார் துணை சீரியல் இன்னைக்கான எபிசோடில் பல்லவனோட அம்மா வீட்டுக்கு வந்திருப்பாங்கல்ல, அது அவங்க அப்பாவுக்கு சுத்தமாக பிடிக்காது. நீங்கள் அனுப்பி வைப்பீங்கன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டுட்டு போயிருப்பாங்கல்ல, வீட்டில் எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ அவர் கோவமாக பேசிகிட்டு இருப்பாரு. நிலா இருந்துட்டு எதுக்கு இப்படி கோவப்படுறீங்க, உங்கள் ஒய்ஃப் பல வருஷம் கழித்து வந்திருக்காங்க, சந்தோஷம் தானே படணும், எதுக்கு இப்படி கோவப்படுறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல அங்கிள், எதுக்கு இப்படி கோவப்படுறீங்க, இந்த ஊருக்காரங்கெல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க நீங்கள் உங்கள் ஒய்ஃபை கொண்டுட்டீங்கன்னு, ஆனால் இவங்க வந்துட்டாங்கல்ல, இப்போ அதெல்லாம் பொய்ன்னு தெரியும்ல அப்படின்னு சொல்கிறாங்க நிலா. சரி இதெல்லாம் விடுங்க, பல்லவனை பார்த்தீங்களா, அவங்க அம்மாவை பார்த்த உடனே எவ்வளோ சந்தோஷப்படுறான் அப்படின்றாங்க. இதெல்லாம் கூட நீங்கள் நல்ல விஷயமா நினைக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் பல்லவனோட அப்பா, இங்கே பாரு இப்போ எல்லாமே நல்லா தான் தெரியும், ஒரு நாள் இல்லை ஒரு நாள் எல்லோரும் உட்காந்து அழ போகிறீங்க, அது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிலா ஏங்கிள் இப்படி சொல்கிறீங்க, அப்படி என்ன கோவம் உங்களுக்கு, எதுக்கு இப்படி குதர்க்கமாகவே பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவங்க வந்ததால் உங்கள் மேலே இருக்க கெட்ட பேர் நீங்கும், இத்தனை நாள் இந்த வீட்டில் பொண்ணு தங்க மாட்டாங்கன்னு சொன்ன எங்கள் வாயெல்லாம் அடைச்ச மாதிரியும் இருக்கும் அங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க நிலா. அவங்க அம்மா திரும்ப வந்ததில் பல்லவனுக்கு அவ்வளோ சந்தோஷம், இவ்வளோ நல்ல விஷயம் இருக்கே, உங்களுக்கு எதுக்கு அவ்வளோ கோவம் வருது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறமா பல்லவனோட அம்மா நிலா கிட்ட வந்து டீயா காஃபியாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நிலா இல்லைம்மா நானே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பல்லவனோட அம்மாவும் சொல்லுமா நானே போட்டு தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நிலாவும் டீன்னு சொல்லி அவங்களும் போட்டு வந்து கொடுக்குறாங்க. அப்புறமா பல்லவனோட அண்ணா காய்கறி வாங்கிட்டு வராங்க. அட நானே உன்னை வாங்கிட்டு வர சொல்லணும்னு நினச்சேன், நீயே வாங்கிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க இருந்துட்டு எதுக்குமா நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பல்லவனோட அம்மாவும் பரவாயில்லப்பா இருக்கட்டும், இதில் என்ன இருக்குது, நானே சமையல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அட அதுக்கு இல்லைம்மா, நீங்கள் வந்த உடனே கிச்சனில் தான் வேலை பார்ப்பீங்களா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்கள் அம்மாவும் இல்லைப்பா கிச்சனில் நின்று வேலை செஞ்சது தான் எனக்கு நிம்மதியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிலவும் நான் டீ போகிறேன்னு தானே சொன்னேன், இவங்க தான் கேட்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா எங்கள் அம்மா வந்துட்டு அம்மா யார் இந்த வீட்டில் சமைப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சேரன்னு இருந்துட்டு நான் தாம்மா சமைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நிலா கிட்ட ஏன் நீ சமைக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சேரன் இல்லைம்மா நிலாவும் சமைக்கும், எல்லாருமே சேர்ந்து தான் சமைப்பங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க.